கழக நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாழ்த்துக்குரிய மணமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைய தினம் நம்மால் அன்போடு பூக்கடை ராமச்சந்திரன் என்று அழைக்கப்படும் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற இந்த திருமண விழாவிலே நானும் உங்களோடு சேர்ந்து மணமக்களை வாழ்த்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களை போல் பலர் இன்றைய தினம் பதவியில் இல்லாவிட்டாலும் அவர் இந்த பதவியிலே கலை இலக்கிய தலைவராக இருந்து இங்கே கழகத்தில் அவர் ஆற்றுகின்ற தொண்டினை, அவர் ஆற்றுகின்ற உழைப்பை, அவர் கழக நண்பர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அந்த பண்பு, இவைகளெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. ஆகையால் அவர் மேலும் மேலும் பல பதவிகளை பெற்று, ஆனால் என்னோடு இருந்தால் பதவிகளை பெறுவாரோ என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலைப்படவும் மாட்டார் என்பது எனக்கு தெரியும். ஆகவே அவரை போல் விசுவாசமாக அதன் நன்றி என்று ஒன்று இருக்கிறது, அதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அது இல்லாதவர்கள் எங்கோ போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் என்னால் பதவி பெற்றார்கள். பதவி பெற்ற அடுத்த நாளே சொல்லுவார்கள், என் மாமனார் தானே எனக்கு பதவி வாங்கி கொடுத்தார், என் மாமியார் தான் பதவி வாங்கி கொடுத்தாருன்னு. இப்படிப்பட்ட சில பேர் இருக்காங்க. இப்போ அதிலெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக போக விரும்பலை. இவரை போல் நன்றி உள்ளவராக இருந்து இந்த நாட்டிற்கு உழைக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி மணமக்கள் பல்லாண்டு வாழ என்னுடைய வாழ்த்தை சொல்லி விடைபெறுகிறேன். ராமச்சந்திரனுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.